எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சுதா. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச போறேன். உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேன்சர் பத்தியோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் பத்தியோ பொதுவா நிறைய விஷயங்கள் தெரியாது. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பலவீனமாவோ வெயிட் லாஸ்னாலயோ பசி இல்லாமலையோ இது போல நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறாங்க. பொதுவா கேன்சர் பேஷண்ட்ஸ் ரெண்டு விஷயத்துக்கு பயப்படுவாங்க. ஒன்னு வலி, இன்னொன்னு ட்ரீட்மெண்ட்னால வர சைடு எஃபெக்ட். இந்த மாதிரி வலியும் பக்க விளைவுகளும் இல்லாம கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கா? இருக்கு. வாங்க கூட்டு போறேன். உங்க டவுட்ஸை கிளியர் பண்ண நான் வந்திருக்க இடம் தான் புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல். எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாம மிக குறைஞ்ச செலவுல இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. அது என்னன்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். கேன்சரை டயக்னோஸ் பண்றதுல இருந்து ட்ரீட்மெண்டோட கிளியர் ரிப்போர்ட்ஸ் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அண்ட் டயட்னால பெயின் அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம எப்படி குணமடைஞ்சாங்கன்னு தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருப்பாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இல்லாத ஒரு விஷயம் நம்ம புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு. எஸ், அதுதான் பேஷண்ட் ஃபாலோ. பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு இதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு டீமே இருக்கு. பொதுவா நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் வேற வேற ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம புனர்ஜன் ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து எடுக்கிறதுனால நல்ல சப்போர்ட் பண்ணதுன்னும் குட் ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னும் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸை காட்டக்கூடிய வீடியோக்கள் பார்க்கணும்னா புனர்ஜன் ஆயுர்வேதா தமிழ் யூடியூப் சேனலை பாருங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அவங்க ஏஜ்? எனக்கு 66 வயசு. புனர்ஜன் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்க இது வரைக்கும் எத்தனாவது முறை வந்து? இது 8வது மாசம். இது வரைக்கும் இங்க வந்ததுல என்னென்ன மாற்றங்கள் நீங்க? எனக்கு நிறையவே மாற்றம். வலிகள் அதிகமா இருந்தது, இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. மாறி இருக்குதுன்னா கொஞ்சம் முன்ன ரொம்ப தொந்தரவு வந்துட்டே இருந்தது, அதெல்லாம் இல்லாம இப்ப நல்லா இருக்கேன்னு வச்சுக்குவேன். இங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரசாயன ஆயுர்வேதத்து கூட சேர்ந்து கேன்சருக்கான இன்டகிரேட்டட் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராம கேன்சர் மறுபடியும் வராம தடுக்குது. மேலும் பிராண சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுது. புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லா வகையான கேன்சர்ஸையும் எப்படி நீங்க ட்ரீட் பண்றீங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோஷாஸ் அண்ட் தாத்துஸ் பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நீங்க இங்க புனர்ஜன் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தோஷாஸ் அண்ட் தாத்துஸ் வந்து நரிஷ் ஆகும். நரிஷ் ஆயிட்டு உங்களோட பிராண சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்க கேன்சர் செல்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் இங்க புனர்ஜன் கொடுத்துட்டு. நம்ம புனர்ஜன்ல ட்ரீட்மெண்ட் எடுத்த லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் சர்வைவர்ஸ் யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பேஷண்ட் மாரமான ஒருத்தவங்க. ஸோ அவங்க வந்து மவுத் கேன்சரால ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக இருந்தாங்க. அண்ட் அவங்க இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. மவுத் ரீஜனில் நிறைய அல்சரேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அண்ட் டிஸ்சார்ஜ் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, சாப்பிடவே முடியாமல் இருந்தாங்க. அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க அவங்க அல்சர்ஸும் வந்து நல்லா ஹீல் ஆகி அவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலை பத்தி சொல்லுங்க. அண்ட் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கேன்சர் பேஷண்ட்ஸோட டீடைல்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் ஃப்ரீயா கன்சல்டன்சியும் பண்ணுங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட டீடைல்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் முடிஞ்ச அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.